வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. எல்லாருக்கும் பொங்கல் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஸ்லையும் எப்படி இன்சென்டிவ்ஸ் போட்டிருக்காங்க இந்த பொங்கலில் ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்குன்றதை பற்றி தாங்க. வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிடோவை பற்றி பார்த்துடலாங்க. ரேபிடோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 ரைடு எடுக்கணுங்க. லைக் 24 hours ஃபார்மெட்டு தான். நைட்டு 12 AM ஸ்டார்ட் பண்ணோம்னா 11:59 PM அடுத்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு அது கண்டினியூவாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு 7 ரைடு எடுத்தோம்னா 300 ரூபாய் கொடுக்குறாங்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 ரைடு எடுக்கணும், அதுக்கு ஒரு 300 ரூபாய் தராங்க. டோட்டலாக 12 ரைடு எடுத்தோம்னா ஒரு நாளைக்குள்ள, அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ள 600 rupees போனஸ்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ரேபிடோல எப்படி போடுறாங்க, யூபர்ல கேட்க வாங்க வேணும். யூபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 12 ரைடு தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்குள்ள 12 ரைடு எடுத்தோம்னா 550 rupees ஏர்ன் பண்ணலாம். ரேபிடோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 rupees கம்மி தான். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7 ரைட் கம்ப்ளீட் பண்ணா 250 வரும். அதுக்கப்புறம் 3 ரைட் கம்ப்ளீட் பண்ணா 150 வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 ரைட் கம்ப்ளீட் பண்ணா 150 வருங்க. டோட்டலா அவங்களும் 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ரேபிடோட கம்பேர் பண்ணும்போது யூபர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அண்ட் ஓலா, இந்த ஓலா, ரெட் டாக்ஸி, நம்ம யாத்திரை இதெல்லாம் போனஸ் போட்ட மாதிரி எனக்கு தெரியலங்க. நம்ம யாத்திரை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஓலாலையும் சரி, ரெட் டாக்ஸ்லையும் சரி போனஸ் எதுவும் போட்ட மாதிரி தெரியல. இந்த பொங்கலுக்கு பெஸ்ட்டாக யார் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிடோ தாங்க. அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக கொடுக்குறது ரேபிடோ தான். யூபர் நம்ம ஓட்டத்துக்கு ஓட்டாமலே இருக்கலாம் போலாங்க. 50% கம்மியாக ரேட் போட்டுட்டு இன்சென்டிவ்ன்ற பேரில் நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டையே அவங்க போட்டு விடுறாங்க. அதை கேட்டால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்னு வேற சொல்கிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. எல்லாருக்குமே யூபர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போனாங்கிறது கை கொடுக்குது, அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் வச்சிருக்காங்க. மிச்சப்படி யூபர் யாரும் அவ்வளோ ஓட்டுறதில்ல. வர கஸ்டமரே வந்து கேட்குறாங்க யூபரில் எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முதல் கொண்டு தெரிஞ்சிருக்கு அவ்வளோ ரேட்டு கம்மியாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு. என்னத்த சொல்கிறதுன்னு தெரிலங்க. எந்த ஆப்பில் என்ன போட்டாலும் சரிங்க, நம்மளுக்கு அன்றைக்கி ரைடு எடுக்க போது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு ரைடு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ரைடு கொடுக்குறதுக்கு ஆப்பில் ரொம்ப டைம் ஆகுதுங்க. அவங்க இன்சிடென்ட் பேரில் போட்டிருக்காங்க, பட் அடுத்த ட்ரிப் வரமாட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பொங்கல் அன்னைக்கு நம்ம வண்டி எடுக்கல, அடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு நல்லா போச்சுங்க. எனக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்ப்போம் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன எதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது நிறைய வண்டி வேறு இல்லை போல இருக்குது. நிறைய ட்ரிப்ஸ்லாம் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங்க்கு மேலே நிறைய அடிக்குதுங்க. பட் நம்ம ஏரியா எடுத்துறதுனால அது ஈவினிங் டைமில் நம்மளுக்கு ஓட்டுற மைண்ட் செட் இருக்க மாட்டேன். ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.